ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பராக வெயிலுக்கு இதமாக சூப்பரான ஒரு ரோஸ் மில்க்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். நீங்கள் காய்ச்சும் போதே வந்து நம்ம சீனி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா சுண்டை காய்ச்சணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஆறினோனுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3/4 ஐஸ் பதம் வர வரையும் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கும் எல்லாருக்கும், அதனால் வேணான்ட்டு இப்போ காய்ச்சின பாலோட இதை வந்து நான் காலையிலே காய்ச்சி வச்சுட்டு இப்போ சாயங்காலம் செய்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சப்ஸா விதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ காய்ச்சின பாலை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கோங்க. இதில் வந்து ரோஸ் மிக்ஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 3 ட்ராப் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து அடித்த உடனே வந்து உங்களுக்கு நல்லா க்ரீமியாக நுரையாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி அடித்து சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் மில்க்கு. நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கிட்டேன். நம்ம சீனி ஏற்கனவே போட்டிருக்கனால இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சியில் அடிக்கும்போது நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். இந்த வருங்க சூப்பராக இருக்கும். இதே இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஐஸ்கிரீம் டேஸ்ட்லேயே இருக்கும். இது வந்து நான் வெளியே காய்ச்சின பால்லே நான் அடிச்சிட்டேன். நல்லா ஆறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சப்ஜா விதையை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு இந்த சப்ஸா விதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு லெமன் ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜூஸ் வெரைட்டிலையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நூரல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.